உங்க வாழ்க்கையில மிக முக்கியமான உரையாடல் எதுன்னு நினைக்கிறீங்க? நீங்க மத்தவங்க கிட்ட பேசுறதா? இல்ல உங்களுக்குள்ளே நீங்க பேசிக்கிறது தான்? இந்த உலகத்திலே ரொம்ப சக்தி வாய்ந்த உரையாடல். ஆமாங்க, அந்த உள்ளுக்குரல் தான் நம்ம வாழ்க்கையோட திசையே தீர்மானிக்குது. நம்ம மூளை இருக்கல்ல, அது ரொம்ப விசித்திரமானது. நாம நமக்குள்ள என்ன சொல்லிக்கிறோமோ அத அப்படியே ஒரு கட்டளையா எடுத்துக்கும். இதத்தான் நெப்போலியன் ஹில் ரொம்ப அழகா சொல்லிருக்காரு. நீங்கள் எதை பற்றி சிந்திக்கிறீர்களோ அதுவாகவே ஆகிறீர்கள். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயத்தோட அச்சாணியே இதுதாங்க. அப்போ அந்த மனசோட குரல் அதுதான் நம்மள வழி நடத்துது இல்லையா? ஆனா இங்க ஒரு சிக்கல் இருக்கு. நமக்குள்ள பாத்தீங்கன்னா 2 விதமான குரல்கள் ஒலிக்கலாம். ஒன்னு நம்மள கீழே தள்ளிவிடும், இன்னொன்னு நம்மள மேல தூக்கிவிடும். நம்ம செய்யற ஒவ்வொரு சின்ன விஷயமும் ஒரு யோசனையில இருந்து தான் ஆரம்பிக்குது. பாருங்க, இடது பக்கம் இருக்கிற மாதிரி நான் ஒரு ராசி இல்லாதவன், என்னால ஜெயிக்கவே முடியாது, இது ரொம்ப கஷ்டம்னு நாமளே சொல்லிக்கிட்டா நம்ம பழக்கங்கள், நம்ம எதிர்காலம் எல்லாமே அப்படிதான் அமையும். ஆனா வலது பக்கம் இருக்கிற மாதிரி இதை எப்படி செய்யறதுன்னு நான் கண்டுபிடிப்பேன், நான் நன்றியோட இருக்கேன், என்னோட பெஸ்ட கொடுப்பேன்னு பேச ஆரம்பிச்சா யோசிச்சு பாருங்க, நீங்க எந்த இசைய உங்க மனசுல வாசிக்க போறீங்க? தோல்வியின் சோக கீதத்தையா இல்ல நம்பிக்கையோட உற்சாக பாட்டையா? சரி, இந்த விஷயத்த இன்னும் நல்லா புரிஞ்சுக்க வாங்க ஒரு கதைக்குள்ள போலாம். இது ஆர்தர்னு ஒரு இசைக்கலைஞனோட கதை. இந்த ஆர்தர் இருக்கானே, அவன் ஒரு பயங்கர திறமசாலி. ஆனா மனசுக்குள்ள எப்பவும் ஒருவித கசப்புணர்ச்சி, ஒரு அவநம்பிக்கை. காத்தடிச்சா குறை சொல்வான், கூட்டம் இருந்தா குறை சொல்வான், எல்லாத்துக்கும் புகார் பண்றதுதான் அவன் வேலை. தன் வாழ்க்கை இப்படி இருக்கிறதுக்கு காரணம் துரதிர்ஷ்டம்னு முழுசா நம்புனான். அப்படி இருக்கும்போதுதான் ஒரு நாள் ஒரு பழங்கால கடையில ஒரு மர்மமான புல்லாங்குழல பாக்குறான். அந்த புல்லாங்குழல் சாதாரண புல்லாங்குழல் இல்ல, அதுக்கு ஒரு அமானுஷ சக்தி இருந்துச்சு. என்ன சக்தின்னு கேக்குறீங்களா? அத வாசிக்கிறவங்களோட மனசுல என்ன உணர்ச்சி இருக்கோ அத அப்படியே நிஜ உலகத்துல உண்மையாக்கி காட்டிடும். இப்போ ஆர்தர் அந்த புல்லாங்குழலை எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கிறான். அவன் மனசு முழுக்க விரக்தியும் சோகமும் தானே. சோ அவன் வாசிச்ச இசையும் அப்படியே சோகமா இருந்துச்சு. என்னாச்சு தெரியுமா? திடீர்னு வானம் கருத்து போச்சு. சுத்தி இருந்த ஜனங்கள்லாம் எரிச்சலாகி விலகி போனாங்க. அவனோட மோசமான எண்ணங்களே அவனுக்கு ஒரு மோசமான உலகத்தை உருவாக்கி கொடுத்துருச்சு. நாள்தோறும் இதுவேதான் நடந்துச்சு. கடைசில ஆர்தர் ஒரு முடிவுக்கு வந்தான். இந்த புல்லாங்குழல் ஒரு சபிக்கப்பட்ட புல்லாங்குழல். ஆனா உண்மை அதுவா? இல்ல, உண்மை இதைவிட ரொம்ப ஆழமானது. ஒரு நிமிஷம், இந்த கதையை நிறுத்திட்டு நம்மள பத்தி யோசிப்போம். நீங்க உங்க மூளைக்கு என்ன கட்டளைகள் கொடுத்துட்டு இருக்கீங்க? தினமும் காலையில எந்திரிச்சு ஐயோ இன்னைக்கு நாள் சரியில்லை அப்படின்னு ஆரம்பிச்சா என்ன ஆகும்? நீங்களே உங்க மூளைக்கு இன்னைக்கு தோத்துப்போ அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் கொடுக்கற மாதிரி தான் அது. ஆர்தரோட கதைக்கு வருவோம். விரக்தியோட உச்சத்துக்கே போயிட்டான். அவனோட எல்லா கஷ்டத்துக்கும் இந்த புல்லாங்குழல் தான் காரணம்னு நினைச்சு சபிக்கப்பட்ட புல்லாங்குழலேன்னு கத்திக்கிட்டே அதை தூக்கி எரிய போனான். ஆனா அந்த நொடிதான் அவனோட வாழ்க்கையே மாத்தப் போற ஒரு திருப்புமுனை. அப்பதான் அங்க ஒரு ஞானமுள்ள பெரியவர் வந்தார். ஆர்தரை பார்த்து அமைதியா சொன்னார், தம்பி, தப்பு கருவி மேல இல்ல, வாசிக்கிற உங்கிட்ட தான் இருக்கு. புல்லாங்குழல் அதுக்குள்ள ஊதுற காத்தத்தானே இசையா கொடுக்கும். அவர் இன்னும் விளக்கமா சொன்னாரு, இந்த புல்லாங்குழல் ஒரு கண்ணாடி மாதிரி. நீ உன் மனசுல என்ன எண்ணங்களை ஊதுறியோ அததான் அது பல மடங்கு பெருசாக்கி வெளிய காட்டுது. அதாவது அது ஒரு ஆம்ப்ளிஃபையர், அவ்வளவுதான். இப்போ ஆர்தருக்கு விஷயம் புரிஞ்சிடுச்சு. அவன் முன்னாடி ஒரு பெரிய சவால். அவன் வாசிக்கிற இசையே மாத்தணும். அதாவது அவனோட எண்ணங்களையே மாத்தணும். அப்படி செஞ்சதால அவன் வாழ்க்கை எப்படி மாறுச்சுன்னு பாக்கலாமா? ஆர்தரோட கதையில இருந்து நமக்கும் ஒரு சூப்பரான பாடம் இருக்கு. ஒரு சிம்பிளான டெய்லி ஹேபிட். உங்களுக்குள்ள ஒரு நெகட்டிவ் எண்ணம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே ஸ்டெப் 1 அதை கவனிங்க. ஸ்டெப் 2 ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணி நல்ல ஒரு மூச்சு இழுத்து விடுங்க. ஸ்டெப் 3 உங்க வாழ்க்கையில நீங்க நன்றியோட இருக்கிற ஏதாவது ஒரு விஷயத்த நினைச்சு பாருங்க. அவ்வளவுதான், உங்க மனசோட இசை அப்பவே மாறிடும். ஆர்தர் இதத்தான் செஞ்சான். தன்னோட சின்ன வயசுல நடந்த ஒரு சந்தோஷமான சம்பவத்தை மட்டும் மனசுல நினைச்சுக்கிட்டு அந்த புல்லாங்குழல வாசிக்க ஆரம்பிச்சான். நம்புவீங்களா? உடனே வானம் பிரகாசமாச்சு, பூக்கள் மலர்ந்தது, மக்கள் கூட்டம் கூட்டமா வந்து அவனுக்கு காசு கொடுத்தாங்க. பாத்தீங்களா நம்ம எண்ணங்களோட சக்திய? சரி, ஆர்தரோட இந்த மாற்றத்தை இன்னும் ஆழமா புரிஞ்சுக்க சில முக்கியமான இங்கிலீஷ் வார்த்தைகளை நாம கத்துக்கலாம். இந்த vocabulary செக்ஷன் உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். முதல்ல நாம பார்க்க போற வார்த்தை பெசிமிஸ்டிக். பெசிமிஸ்டிக் இதோட அர்த்தம் எப்பவும் ஒரு விஷயத்தோட மோசமான பக்கத்தை பாக்குறது, இல்லனா கெட்டதுதான் நடக்கும்னு நம்புறது. ஆர்தர் கதை ஆரம்பத்துல எப்படி இருந்தா ஒரு பெசிமிஸ்டிக்கால இருந்தா இல்லையா?
அடுத்த வார்த்தை ஆம்ப்ளிஃபை. ஆம்ப்ளிஃபை. ஆம்ப்ளிஃபைனா உன்னோட தீவிரத்தை அதிகப்படுத்துறது, சத்தத்தை அதிகப்படுத்துறது மாதிரி. இங்க அந்த மாய புல்லாங்குழல் என்ன செஞ்சது? ஆர்த்தரோட சோகமான உணர்ச்சிகளை ஆம்ப்ளிஃபை பண்ணி, அதாவது பல மடங்கு பெருசாக்கி காட்டுச்சு. 3வது வார்த்தை ரொம்ப முக்கியம். நேரேட்டிவ். நேரேட்டிவ். நேரேட்டிவ்னா ஒரு கதை. குறிப்பா ஒரு சம்பவத்தை பத்தி நமக்கு நாமே சொல்லிக்கிற கதை. ஆர்த்தரோட இன்டர்னல் நேரேட்டிவ் என்னவா இருந்துச்சு? நான் ஒரு துரதிர்ஷ்டசாலி. அந்த நேரேட்டிவை மாத்துனதுதான் அவனோட வாழ்க்கையே மாத்துச்சு. கடைசியா பெசிமிஸ்டிக்கு நேர் எதிரான வார்த்தை ஆப்டிமிசம். ஆப்டிமிசம். இதோட அர்த்தம் எதிர்காலத்தை பத்தி நம்பிக்கையோடையும் உறுதியோடையும் இருக்கிறது. ஆர்த்தர் கடைசியில கத்துக்கிட்ட குணம் இந்த ஆப்டிமிசம் தான். சுருக்கமா சொல்லணும்னா இந்த கதையோட மையக்கரு ரொம்ப சிம்பிள். அந்த மாய புல்லாங்குழல் வேற எதுவும் இல்ல, நம்ம மனசுதான். நாம எந்த எண்ணங்கள் மேல அதிகமா கவனம் செலுத்துறோமோ நம்ம மனசு அதையே ஆம்ப்ளிஃபை பண்ணி நம்ம வாழ்க்கையா மாத்துது. இதுதான் விஷயம். அதனால இனிமே உங்க மனசுல அந்த தோல்விங்கிற சோக பாட்டை வாசிக்கிறத நிறுத்துங்க. ஏன்னா உங்க மூளை நீங்க சொல்றத அப்படியே நம்பும். இனிமே உங்களுக்குள்ள பேசும்போது கொஞ்சம் கருணையா, ஊக்கமா, நம்பிக்கையா பேசி பாருங்க. சரி, இந்த விளக்கத்தோட இறுதியில நான் உங்ககிட்ட கேட்க விரும்புற கேள்வி ஒன்னே ஒண்ணுதான். இன்னைக்கு உங்க மனசுங்கிற புல்லாங்குழல்ல இருந்து நீங்க என்ன இசைய வாசிக்க போறீங்க? தேர்வு உங்க கையில தான் இருக்கு.